நட்டுக்கு ஃபோன் பண்ணி லக்ஷ்மி அம்மா வீட்ல இருந்து கிளம்பிட்டானான்னு கேளு. அப்பவே கிளம்பிட்டானாமா. அவனே தான் ஃபோன் பண்ணான். நேரா கம்பெனிக்கு போயிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொன்னான். பரவாயில்லையே, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி தகவல் எல்லாம் சொல்றா. நான் கூட அப்படிதாம்மா நம்பி ஆச்சரியப்பட்டேன். அப்புறம் தானே தெரிஞ்சது சாருக்கு ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் வேணுமா, வந்து எடுத்துட்டு போறேன்னு சொல்லிருக்கான். ஆனா பாருமா, நேத்து லட்சுமி அம்மா வீட்டுக்கு போக மாட்டான்னு சொல்லுவான்னு பார்த்தேன். ஆனா போயிட்டானே. கொஞ்சம் கொஞ்சமா அவங்கிட்டே ஒரு மாற்றம் தெரியுதுமா. டப்பால கோதுமை இருக்கு, எடுத்துட்டு வாமா, கல்லு பொறுக்கணும். வா மதி, வாங்க மாப்ள. நீங்க இருங்க, பரவாயில்ல. நீங்க உட்காருங்க மாப்ள. உட்காரு மதி. என்னம்மா, என்னாச்சு? கால்ல அடிபட்டுருச்சுமா, எலும்பு தேய ஆரம்பிச்சிருச்சா, வயசாயிடுச்சுல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. டாக்டருங்க நம்ம கிட்ட பணத்தை புடுங்கிறதுக்காக ஏதாவது சொல்லுவாங்க. இல்லைங்க மாப்ள, இவங்க நம்ம டாக்டர் அம்மா. ஓ வாமா, பாரதி கண்ட புதுமை பண்ணே. கோயில் எல்லாம் பள்ளிக்கூடமா மாத்தணும்னு பாரதி சொன்னா, ஆனா அத கரெக்டா நீங்க தான் நிறைவேற்றுறீங்க போல இருக்கே. காலேஜ்ல இருக்கிறத விட கோயில்ல தான் அதிகமா இருக்கீங்க போல. அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் பாட புஸ்தகத்தை எடுத்து படிங்க. படின்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா மாப்ள. உடம்பு சரியில்லாத ஒன்ன யார் பாத்துக்கிறதுன்னு கேக்குறா. யாரையாவது கண்ணும் கருத்துமா கண்காணிக்கணும்னா சூர்யாவை அடிச்சுக்க ஆளே இல்ல, அப்படி இருப்பா. டேய், மாமா வீட்டுக்கு வந்திருக்காருல, வாங்கன்னு கூப்பிட்டா குறைஞ்சா போயிடுவேன். உங்க அம்மா வீட்டுல எனக்கு எப்பவுமே இவ்வளவுதான் மரியாதை. அதுக்கு நீ ஏன் ஃபீல் பண்ற? அத்தைக்கு முடியலன்னதும் பதறி போய் வந்தேன்ல, அதான் தப்பா போச்சு. இந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே என்னை பார்த்தா பிடிக்கவே இல்லை. ஏதோ விரோதியை ட்ரீட் பண்ற மாதிரி தான் நடத்துவாங்க. என்னங்க நீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். இருந்து செருப்பால் அடி வாங்கிட்டு போங்கங்கிறியா? இந்த வீட்டில் இருக்கிற புழு பூச்சி கூட எனக்கு மரியாதை கொடுக்காது. இதெல்லாம் தெரிஞ்சுதானே நான் வந்தேன். யாரும் உங்களுக்கு மரியாதை தரலன்னா என்ன அர்த்தம்? மரியாதை தர மாதிரி நீங்க நடந்துக்க மாட்டீங்க. நடராஜ், நீ கொஞ்சம் சும்மா ரெண்டா. நடராஜ், நீ கூட மதிக்காத அளவுக்கு அப்படின்னா நான் தப்பு பண்ணிட்டேன். நான் கூடனா நான் ரோட்ல திரியிறோனா? மதி, உன் தம்பி மல்டி மில்லியனியர் தான். அதுக்காக என்னென்ன பண்ண சொல்றாரு? டெய்லி வந்து சூடம் காட்டி மணி அடிச்சுட்டு போகணுமா? இங்க பாரு மதி, இப்போ உன் வீட்டுக்காரர் பேசுற மாதிரி தான் அவங்க அம்மாவும் தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. இவர்கிட்ட சொல்லி அவங்கள கண்ட்ரோல் பண்ண சொல்லு. நித்யாவுக்கு வசதியான மாப்பிள்ளை வந்ததை பார்த்து உன் மாமியாருக்கு பொறாம. அதான் அவங்க போற இடம்லாம் போய் உன் மாமியாரு வம்பு எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதுக்கு இப்படி ஒரு மட்டமான புத்தி? ஏய், உன் வயசு என்ன, அவங்க வயசு என்ன? எதுக்கு இப்ப அவங்கள பத்தி தேவையில்லாம பேசுற? அதே தான் நானும் கேட்குறேன். அவங்க மட்டும் வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாங்களா? எதுக்கு தேவையில்லாம சித்தப்பா வீட்டுல எல்லாம் போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க? இங்க பாரு, இது அவங்க பிரச்சனை. இதுல நாம ஏன் தலையிடணும்? உங்க அம்மாவை பத்தி ஒன்னா நீங்க கவலைப்படாம இருக்கலாம். ஆனா ஏன் சித்தப்பா வீட்டுக்கு ஏதாவது ஒண்ணுனா அதை நான் தான் கேட்பேன். ஏய், நீ என்ன லூசா? அந்த சுபாஷ் ஒரு ஃப்ராட்ரா. யார் ஃப்ராடுன்னு எங்களுக்கு தெரியும். அதை நீங்க ஒன்றும் சொல்ல தேவையில்ல. நடராஜ், நீ தேவையில்லாம பேசுற. இது சரியில்லை. இதே வார்த்தையை உங்க அம்மா கிட்ட போய் சொல்லுங்க. என்னை விட உனக்கு உன் சித்தப்பா தான் முக்கியமானவரா போயிட்டாரா? ஒரு காலத்துல உங்களுக்கும் அவர் தானே முக்கியமா இருந்தாரு. அவர்கிட்ட கை நீட்டி பணம் வாங்குனீங்களா? நீங்க எல்லாம் அவர் போட்டோவை சாமி ரூம்ல வச்சு பூஜை பண்ணணும். அதை விட்டுட்டு அவர் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. மதி, என்ன மதி இவன் இப்படி அந்த ஆளை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கான்? ஏய், உன் சித்தப்பா நம்ம சொத்தெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கான். எது நம்ம சொத்தா? நல்ல கதையா இருக்க. ஏய், புரியாம பேசாத. அந்த ஆள் ஒரு திருடன். எது நர்மதா அக்கா வீட்டுல குழந்தையோட செயினை திருடினாரா, இல்ல டாக்டர் வீட்டுல செல்போனை திருடினாரா? இதெல்லாம் உங்க அம்மா திருடினது. மதி, ரோட்ல போற பொம்பளோட தாலி அறுத்தம் உன் தம்பி. எங்க அம்மா பத்தி என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா? ஏய், வாய் மூட்டு போட பொம்பளை பொறுக்கி. இவ்வளவு பிரச்சனை நீ தாண்டி காரணம். சின்ன பையன் இவன். குடும்பமே சேர்ந்து அடிக்கிட்டு வேடிக்கை பாக்குறீங்களா?
இப்ப சொல்றேன், புருஷ வீடுன்னு ஒண்ணு இருக்கிறதே மறந்துடு. இனிமே உனக்கு எனக்கு எதுவும் கிடையாது. ஐயோ நில்லுங்க, என்னங்க நில்லுங்க. மதி, உனக்கு உன் தம்பி உன் சித்தப்பா இருக்காரு, அவங்க உன்னை பாத்துப்பாங்க. என்ன ஆளு விடு. என்னங்க என்னங்க அண்ணே, போடா ஏதோ அண்ணே. தெரியாம சொல்லிட்டாங்க. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன ஆளு விடுறியா? என்னங்க டேய் நடராஜ், ஏடா இப்படி எல்லாம் பேசுற? மதியோட நிலைமையை பாரு. டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க? சித்தப்பா வீட்டு பிரச்சனை அவங்க பாத்துக்குவாங்க. உன்னை யாரடா அதுல பேச சொன்னா? ஏச்சி, ஏன் அப்படி இருக்க? சித்தப்பா பணம் கொடுக்குற வரைக்கும் உன் புருஷனுக்கும் மாமியாருக்கும் அவர் நல்லவரா தெரிஞ்சாரு. நீங்க பணம் வாங்கினதுக்கு அப்புறம் அவர் திருடன் ஆயிட்டாரா? ஏண்டா நீ எல்லாம் என் தம்பியாடா? என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம பேசுற. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் எங்கேயாவது போய் சாகதான் செய்யணும். ஏய், அப்படிலாம் நான் உன்னை விட்டுற மாட்டேன். கூட பிறந்த பாவத்துக்காக உனக்கும் சேர்த்து சோத்த போட்டு தொலைறேன். என்னமா நீ அவன் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு சும்மா நிக்கிற? ஆமா, நான் எக்கட கேட்ட உங்களுக்கு என்ன? நீங்க எல்லாரும் உங்க குடும்பத்தோட ஒண்ணா சேர்ந்து நல்லா இருங்க. என்ன குட்டி இது? அவங்களா வந்தாங்க, அவங்களா சண்டை போட்டாங்க. போகும்போது என்ன தப்பு சொல்லிட்டு போறாங்க? பாபு, சாயந்தரம் எப்பப்பா வருவ? வழக்கம் போலதாம்மா. ஓ, என்னங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, நீங்க மட்டும் கிளம்பி போயிட்டு இருக்கீங்க. ஆமால, சொல்லுடி. நீங்க பேசுங்க. நீ நீங்க தான் பேசணும். நீ ஆரம்பிடியா? இந்தடா காஃபி. என்னது இது? இப்படி ஆளுக்கு ஒருத்தர் ஆளாளுக்கு ஒரு மூளைக்கு இழுத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? டேய் தம்பி, சொல்லுங்க. அப்பாவும் அம்மாவும் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் பேசணுமா? என்ன கேக்குறான்ல, சொல்லுமா. பாபு, தங்கச்சிக்கு ஒரு வரன் வந்திருக்கு. நல்ல இடம்னா பேசி முடிங்க. அதுக்கு இல்லப்பா, உனக்கும் அப்படியே ஒரு பொண்ணை பார்த்து ஒரே நாள்ல கல்யாணத்தை பண்ணிடலான்னு அப்பா சொல்றாரு. என்னப்பா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? இப்பதான் கொஞ்ச நாளா இந்த பேச்சை எடுக்காம இருந்தீங்க, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், என்னடா உனக்கு இன்னும் கல்யாண வயசு வரலன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்பா கடைக்கு போகும்போதெல்லாம் உங்க பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையான்னு எத்தனை பேர் கேக்குறாங்க. அப்ப அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஏன்டா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? யாரோ ஏதோ கேட்குறாங்கன்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இங்க பாருப்பா, அன்னைக்கு நீ வாட்ச் வாங்கி கொடுத்தப்ப என் மனசு எவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சு தெரியுமா? ஒரு 500 பேர்கிட்டையாவது இந்த வாட்ச் என் புள்ள வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லி பெருமைப்பட்டிருப்பேன். துறமகன் என்ன அடிக்க வந்தப்போ நீ ஏத்து கேட்கலைங்கிறப்ப தான் அந்த பொண்ணுக்கும் உனக்கும் ஏதோ ஒன்று இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தால் என்கிட்ட சொல்லிடுப்பா. எப்பவுமே நீங்க என்னை பத்தி தப்பா தான் நினைக்கிறீங்க. அந்த பொண்ணுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆக போகுது. ஓ அப்படியா? எப்பவுமே நான் தப்பா தான் யோசிக்கிறேன் போல இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க. சரிப்பா, என் மேலே ஏதாவது கோபம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மறந்துடுப்பா. தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்களுக்காகவாவது நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கப்பா. உங்க மேல கோபம் இருந்து சண்டை போட்டதெல்லாம் எப்போவோ முடிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்லை. அப்புறம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்லாம் சொல்லல, இப்ப வேணாம் தான் சொல்றேன். அதுக்கு இல்ல பாபு, அப்பா இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, அதுக்காக. ஏய் விட்ரி, அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை பாருப்பா, இதுல உன்னோட சம்மதம் தான் ரொம்ப முக்கியம். உன்னை அவசரம்லாம் படுத்தல, ஆனா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கப்பா. அப்புறம் தங்கச்சியோட கல்யாண ஏற்பாடை நீ தான் முன்னாடி இருந்து பார்க்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. மாப்பிள்ளை வீட்டில் பேசியிருக்கேன், மற்ற விஷயங்கள்லாம் ஒத்து வந்துச்சுன்னா வர்ற 27ஆம் தேதி நல்ல நாள், அன்னைக்கு நிச்சயத்தை வச்சுக்கலாமா? உங்களுக்கு ஓகேனா அப்படியே பண்ணிக்கலாம்ப்பா. அதுக்கு இல்லைப்பா, உனக்கு 27ஆம் தேதி லீவு கிடைக்குமான்னு தான். லீவ்லாம் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ சரி சரி சரி,
உனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நீ காப்பி குடிச்சிட்டு கிளம்பு. வரப்பா வரமா. வாப்பா. அப்பா, ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அதானே பார்த்தேன். என்னடா இதை நீ இன்னும் சொல்லாம இருக்கேன்னு. ஏம்மா இப்ப சுத்தி போட்டா உன் கண்ணு கெட்டு போயிருமோ? ஏய் படி, அடிச்சனா பாரு. ஏய் நில்லடி, எங்கடி வந்த? ஏய் சித்ரா, உள்ள என்னடி பண்ணிட்டு இருக்க? மகாராணி வந்திருக்காங்க, ஆர்த்தி எடுத்துட்டு வா. ஏய் எங்கடி உன் புருஷன்? அவர் ஏதோ வேலை விஷயமா வெளியே அடி போயிருக்காரு. செருப்பால. என்னடி என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? கேன சிரிக்கி மாதிரி இருக்கா, இல்ல துணிமணியை கிழிச்சு திரிய பைத்தியக்காரி மாதிரி இருக்கனா? என் பையன் அங்க நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டான். ஏண்டி என்ன திமிரு இருந்தா என் பையனை குடும்பத்தோட சேர்ந்து அடிச்சிருப்பீங்க. ஐயோ அத்தை, அப்படிலாம் எதுவும் நடக்கல அத்தை. அப்போ சோமு போய் சொல்றாங்கறியா? நீங்கெல்லாம் சரியான ஆம்பளை பொம்பளைகளா இருந்தா என்கிட்ட சண்டைக்கு வந்திருக்கணும்டி. ஒரு அப்பாவி போய் அடிச்சிருக்கீங்க. நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன்னு வெயி, அத்தனை பெரிய ஆஞ்சிருப்பேன் ஆஞ்சு. அத்தை, எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம் அத்தை. ஓ உனக்கு அந்த நினைப்பு வேற இருக்கா? நீ மட்டும் தைரியமான பொம்பளையா இருந்தா என்னை தாண்டி இந்த வீட்டுக்குள்ள போயிடுறீ பார்க்கலாம். எப்போ என் புள்ள மேல கைய வைக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களோ, இதுக்கப்புறமும் உன்னை அத்தை விட்டு தெருவுல நிக்க வைக்கல, என் பேர் பாஞ்சாலி இல்லடி. ஐயோ அத்தை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இனிமே அந்த வார்த்தையை சொல்லாத. உனக்கும் எனக்கு இருந்த உறவு அந்து போச்சு. இது பாருங்க அத்தை, எதுவா இருந்தாலும் அவர் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். எவருன்னு கேக்குறேன். திட்டம் போட்டு என் புள்ளைய கூட்டிட்டு போய் அடி வாங்க விட்டுட்டு அவரு சொவருங்கிற. உன்னை வீட்டுக்குள்ள விட வேண்டான்னு போன் போட்டு சொன்னதே அந்த அவருதான். முதல்ல இங்க நிக்காம போயிடு. அது அவர் வந்து சொல்லட்டும். ஏய் நீ இங்க இருந்தா அவன் இங்க வரமாட்டான்டி, அதையும் சொல்லிட்டான். முதல்ல இடத்த காலி பண்ணு. என் வீட்டுக்கார பார்க்காம நான் இங்கிட்டு போக மாட்டேன். ஏய் வாய மூடுறி. உண்மையா என் மகன் மேல புருஷங்கிற பாசம் இருந்திருந்தா கூட்டிட்டு போய் அசிங்கப்படுத்த விட்டுருப்பியா? அவன் போன் பண்ணி எப்படி அழுதான் தெரியுமா? அத்தை, சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணல அத்தை. என் தம்பி தான். அப்போ புருஷனை விட உன் தம்பி தான் உனக்கு முக்கியமா போயிட்டான் இல்ல? என் புருஷன் மேல யாரா கைய வச்சதுன்னு சொல்லி அவன் செவில்ல 4 அப்பு விட்டுருந்தீனா அப்ப நீ பொம்பளை. நான் கூட உன் தம்பி எங்க நல்லா வந்துருவானோன்னு தப்பா நினைச்சிட்டேன். அந்த தருதலை என்னைக்குமே விளங்காது. ஏண்டி உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, உன் தம்பி என் மகனுக்கு கால் தூசிக்கு வருவானா? ரோட்ல போற பொம்பளைங்க செயின் அறுத்தவன் என் பிள்ளைகிட்டே வேலையை காட்டுறானா? இப்ப மட்டும் உன் தம்பி என் கையில மாட்டினா உரிச்சு உப்பு கண்ணை போட்டுருவண்டி. என்ன துணிச்சல் இருந்தா மாப்பிள்ளைங்கிற ஒரு மட்டு மரியாதை இல்லாம கை நீட்டுவான். அப்ப நாங்க யாருன்னு அவனுக்கு காட்ட வேண்டாம்? தம்பி தான் முக்கியம்னு அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தல, போ வாலாவட்டி அந்த வீட்லயே போய் உட்காரு. தம்பி சார் உன்னை சாகுற வரைக்கும் தாங்கு தாங்குன்னு தாங்குவார். இனிமே எந்த காலத்திலயும் இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க கூடாது. என்னதான் நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது அதோட புத்தி தானே காட்டும். ஏய் என் வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லு பாப்போம். ஏதோ என் புள்ள உனக்கு வாழ்க்கைய பிச்சையா போட்டான். சாகர வரைக்கும் அவன் காலை சுத்தி சுத்தி வந்து நன்றி காட்டுறது விட்டுட்டு உன் புத்திய காட்டிட்ட பாத்தியா? அத்தை, இப்ப எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசுறீங்க? ஏய் தப்பு செஞ்ச உங்களுக்கெல்லாம் இது தேவையில்லாத மாதிரி தான் தெரியும். பாதிக்கப்பட்டது நாங்க இல்ல. யாரு தப்பு செஞ்சதுன்னு அவங்க உங்க மனசுக்கு தெரியும். ஏய் என்னடி பண்றதெல்லாம் பண்ணிட்டு வாய் ரொம்ப நீளுது? பழசெல்லாம் மறந்துருச்சுன்னு நினைக்கிறியா? இத பாருங்க, அனாவசியமா பேசாதீங்க. எதுவா இருந்தாலும் நான் என் வீட்டுக்காரர்கிட்ட பேசிக்கிறேன். ஏய் என்னடி எதுக்கு எடுத்தாலும் என் வீட்டுக்கார்ட்ட பேசிக்கிறேன் என் வீட்டுக்கார்ட்ட பேசிக்கிறேங்கிற? முதல்ல அவன் எனக்கு மகன். ஆமா, இப்ப யார் இல்லைன்னு சொன்னா? அவர்கிட்ட உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு. எதுவா இருந்தாலும் அவர் வந்து பேசிட்டோம், நீங்க வழிய விடுங்க. ஓ ஜாஸ்தியா இருக்கா? இன்னும் ஒரு அடி எடுத்து உள்ள வச்சிடுறீ பாக்குறேன். வச்சு என்ன பண்ணுவீங்க? வச்சு பாரு இந்த பாஞ்சாலி யாருன்னு காட்டுறேன். என்ன இந்த வீட்டுக்குள்ள போக வேண்டாம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏய் ரைட்டு ராங்கெல்லாம் என்கிட்ட பேசாத. இங்க நான் என்ன சொல்றேனோ அதான் ரைட்டு. ஏய்
என்னடி வாய வாய பார்த்துட்டு நிக்கிற? இவகிட்ட பேசல நான் தயாரா இல்ல. அவ கழுத்தை பிடிச்சு தள்ளிட்டு கதவை சாத்துடி. எது? யார் கழுத்தை யார் பிடிச்சு தள்ளுறது? இந்த வீட்டுக்கு முதல்ல அட்வான்ஸ் கொடுத்தது எங்க அம்மா. ஓ, அந்த தைரியத்துல தான் என் புள்ளைய கொண்டு போய் வச்சு குடும்பத்தோட சேர்ந்து அடிச்சிங்களா? அப்போ இத்தனை நாளும் உன் தயவுல தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு நீ நினைச்சிட்டு இருக்க, அப்படிதானே? இப்ப எதுக்கு எதோட முடிச்சு போடுறீங்க? ஏன் நீ போடல? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. எப்ப உன் பணம் உனக்கு முக்கியம்னு தோணுச்சோ, இதுக்கப்புறம் நான் இதை சும்மா விட மாட்டேன். நானே கொண்டு வந்து அந்த பணத்தை உங்க ஆத்தா மூஞ்சில விசிறி அடிக்கிறேன். நானும் போனா போகுது பாவம்னு சொல்லி உன்னோட வண்டவாளத்தை பத்தி பேசாம இருந்தா எனக்கு இருக்குச்சின்னு நினைச்சிட்டீங்களே? மரியாதையா இங்கிருந்து போயிடு, இல்ல நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏய் போடி. என்னடி பாத்துட்டு நிக்கிற? போடி விடுறி. இங்க பாரு, இந்த வீட்டு வாசப்படி இல்ல, இந்த தெருவுலயே நான் உன்னை பார்க்க கூடாது. போடி. அம்மா தான் கோவமா இருக்காங்களே, இங்க இருந்து போய் தொலைங்களேன். ஐயோ போங்கன்னு சொல்றேன்ல. ஏய் போடி. அம்மா நீ கோவப்படாதம்மா.